வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர்பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார். இந்த வீடியோவில் வந்து கஸ்டமர் நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு தான் பேச போகிறோம். ஆக்டிவா ஸ்கூட்டரில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஃபோர்க்கில் சவுண்டு வருது. அதாவது நார்மல் ரோட்டில் போகக்குள்ள எந்த சவுண்டு வருது இல்லைங்க, ஸ்மூத்தாக போகுது. நம்ம அந்த ஜோலிங்லையோ இல்லை மேடு பள்ளத்துலையோ விடும்போது தான் வந்து நம்ம கடன் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. கேட்குற கேள்வியில் ஆக்டிவா பற்றி கேட்டால் தான் நிறைய பேர் அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்க்கு வந்து லூஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி சவுண்டு வரும். அந்த ஃபோர்க்கு நம்ம இப்போ தான் கோன் செட் மாற்றினேன் அப்படின்னு கூட சில பேர் கேட்குறாங்க. கோன் செட் மாற்றினா கூட நம்ம ஒரு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அந்த மாதிரி சவுண்ட் லூஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஃபோர்க் வந்து சவுண்டு வரும். ஜோல்டிங் விட்டிங்கன்னா தெரியும். நார்மல் ரோட்டில் வந்து போகக்குள்ள எந்த சவுண்டும் தெரியாது. அது அந்த எப்படி நம்ம டைட் பண்ணணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோர்க்கு லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்றதை எப்படி செக் பண்ணணுன்னாக்கா, வண்டி இந்த மாதிரி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திக்கோங்க. சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு இந்த ஃபோர்க்கு டபுள் சைடு ரெண்டு பக்கமும் நம்ம பிடிச்சிட்டு பேக்கில் தூக்கி இப்படி முன்ன பின்ன ஷேக் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃபோர்க் லூஸாக இருந்துச்சுன்னா நல்லாவே ஷேக் ஆகும். அந்த மாதிரி ஷேக் ஆச்சுனாக்கா நம்ம ஃபோர்க் வந்து டைட் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்படி விட்டோம்னா ஃப்ரீயாக வரணும். இப்படி ஃப்ரீயாக போதும் இல்லைங்களா, அது மாதிரி ஃப்ரீயாக போகணும். இந்த மாதிரி ஃப்ரீயாக போச்சுன்னா தான் உங்களுக்கு ஒன் சைடு இழுக்கிற ப்ராப்ளம் இருக்காது. இல்லைனாக்கா வண்டி நம்ம ஓட்டும் போது ஒன் சைடு தள்ளுற மாதிரியோ இல்லை கீழே தள்ளுற மாதிரியோ வளைக்கும் போது வண்டி சாயிற மாதிரியோ ஃபீலிங்ஸ்லாம் வரும். அதனால் ஃபோர்க்கு பொறுத்த வரைக்கும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாக இருந்தாலும் சவுண்டு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நம்ம பேட்டரி டோரை கழட்டணும். அதாவது இந்த ஃப்ரண்ட் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் ஷீல்டு வந்து நம்ம கழட்டினா தான் ஃபோர்க் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் ஷீல்டு கழட்டிக்கிறேன். பாஸ் பண்ணுங்க. ஓகே, 4 ஸ்க்ரூ வரும். 4 ஸ்க்ரூவும் நான் இப்போ கழட்டிட்டேன். இப்போ பேட்டரி டோர் கழட்டிக்கலாம். பார்க்கலாம். இப்போது இங்கே ஒரு போல்டு கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த பக்கம் 17 சைஸ் இருக்கும், இந்த பக்கம் 14 சைஸ் இருக்கும். ஒரே லென்த்து போல்டு. இதுதான் வந்து ஃபோர்க்கையும் நம்ம ஹேண்டில் பாரையும் கனெக்ட் பண்ணுற போல்டு. நம்ம இப்போ இது கழட்டி நம்ம இதை எடுத்துக்கலாம். போல்டு கழட்டியாச்சு. இந்த ஹேண்டில் பார் வந்து நம்ம செட்டோட இப்போ தூக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து இந்த இடத்துல லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டி எடுத்து விட்ருங்க. இல்லைனாக்கா ஒயர் இன்பில்டாக உள்ளே கட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கேபிள் ஃப்ரீயாகவும் இருக்கும். இல்லைனாக்கா இழுக்கும் போது இந்த இடத்துல ஒயர் வந்து ஜாயிண்ட் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் இந்த மாதிரி லாக் எடுத்து விட்டுட்டு அப்புறம் கழட்டுங்க. ஓகே, நம்ம இப்போ ஹேண்டில் பார் கழட்டிட்டோம். இங்கே பார்க்கலாம். இதுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நெட்டு, ஃபோர்க் டாப் நெட்டு. இது கோன் செட்டோட இது வந்து டாப் கோனு. நம்ம இந்த நெட்டு லூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேல் நெட் லூஸ் பண்ணியாச்சு. கீழ் நெட்டை நம்ம டைட் பண்ணோம்னா ஃபோர்க் வந்து டைட் ஆகும், லூஸ் பண்ணோம்னா ஃபோர்க் லூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபோர்க்கோட லெவல் எப்படின்னு பார்க்கலாம். தூரமாக பாருங்க, நல்லாவே ஷேக் வருது. உங்களுக்கு சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஃபோர்க் வந்து லூஸாக தான் இருக்கும். இப்போது இந்த கீழே இருக்கிற நெட்டை நம்ம இப்போ டைட் பண்ணணும். டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்ப் லைர் எதனா இருந்தால் போட்டு லூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும்.
ஓகே, ஒரு மீடியமாக நான் வந்து இப்போது நான் அட்ஜஸ்ட் நட்டை வந்து நான் மீடியமாக வந்து இப்போ லூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்க் லூஸாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணோம்னா ஃப்ரீயாக இருக்கணும். இல்லை நம்ம எங்கே இப்படி பிடிக்குது, இந்த வளைக்கும் போது பிடிக்குது, அந்த மாதிரி இடம் பிடிக்குதுனாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். இது ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதே அளவு வச்சு நம்ம இப்போ நட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது இந்த மாதிரி பல்பயர் எதனா போட்டு நம்ம லாக் பண்ணி கீழே இருக்கிற நெட்டை பிடிச்சிக்கணும். இல்லைனாக்கா நம்ம மேலே இருக்கிற நெட்டு நம்ம டைட் பண்ணும்போது கீழே இருக்கிற நெட்டும் சேர்ந்து சுற்றும், நம்ம ஃபோர்க் வந்து ஃபுல்லாக டைட் ஆகிடும். அதனால் கீழே இருக்கிற நெட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டு அப்புறமா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி ஃபோர்க்கும் நமக்கு லூஸ் இல்லாமல் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ஃபிட்டிங் போல்ட்டு போட்டுடலாம். ஃபோர்க்குக்கும் ஹேண்டில் பாருக்கும் ஜாயிண்ட் போல்ட்டு தான் போடும்போது இந்த பக்கம் ஒரு புஷ், அந்த பக்கம் ஒரு புஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பெரிய புஷ் கொடுத்துருப்பாங்க. பெரிய புஷ் அதிலே ஃபிட்டாக இருக்குது. அதனால் நான் அப்படியே போல்ட்டு மட்டும் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு சின்ன புஷ்ஷு, பதினேழு சைஸ் நெட்டு போட்டுக்கிறேன். ஓகே, டைட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த ஒயரிங் கிட்ட வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபோர்க் ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்கணும். நமக்கு ஃபோர்க் வந்து சேர்க்க வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம ஜோல்டிங்கில் விடக்குள்ள சவுண்டு வராமல் இருக்கும். நம்ம கான்செப்ட் மாற்றினாலும் இந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.